ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமுடன் வாழ்வதற்கு ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்குரிய புத்தாண்டு பலன்களை பார்க்கப் போகிறோம். 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கப் போகிறோம். முதலாவதாக மேச ராசி. மேச ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுகளில் மிகவும் நல்ல பலன்களை அடைவதற்கு காலதாமதம் ஆகும். இந்த மேச ராசிக்காரர்கள் முதலில் 6 மாதங்கள் எல்லாவிதமான காரியத்தில் சற்று சிரமம் எடுத்தே செய்வார்கள். அவர்களுடைய காரியம் முடிவதற்கு சற்று தாமதமும் ஆகும். ஜூன் மாதம் வரையில் மேச ராசி நேயர்கள் அனைவரும் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்து, தொழில்துறை, இந்த விஷயத்திலும் இருக்க வேண்டும். யாருக்கும் நம்பி கடன் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது வருவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகும். இந்த மேச ராசி நேயர்கள் இந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமும் கூட. இவர்கள் இந்த நேரத்தில் பெரிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சிறிய சிறிய முயற்சிகளில் வெற்றியும் தோல்வியும் கலந்து வரும். இவர்களுக்கு பொதுவாகவே இந்த ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை உள்ள காலகட்டங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய காலமும் ஆகும். வியாபாரிகளுக்கு வியாபார மந்த நிலை உண்டாகும். தொழில்துறையில் சற்று கடினமாகவே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் ஒன்றாக இருக்கும், கிடைப்பது வேறையாக இருக்கும். செலவினங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 10 ரூபாய் வரவு வருகிறது என்றால் 9 ரூபாய் செலவு ஆகிவிடும். அந்த 1 ரூபாயும் சேமிக்க முடியாது. மாணவர்களுக்கு கல்வி நிலையில் மந்த நிலை உண்டாகும். மிகவும் கவனமுடனும் சிரமமுடனும் படிக்க வேண்டும். மாணவர்கள் எதை நோக்கி படிக்கிறார்களோ அந்த படிப்பு இவர்களுக்கு காலதாமதம் ஆகி பின்பு வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மிகவும் ஏற்றம் இறக்கமும் கலந்து இருக்கும். எல்லா வகைகளிலும் அவசரப்படாமல் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. பொதுவாகவே மேச ராசி நேயர்களுக்கு இடமாற்றம் என்ற ஒரு அமைப்பு 2024 பிப்ரவரி மாதமே வந்துவிடும். இந்த இடமாற்றத்தால் அவர்களுக்கு சிறு சிறு லாபமும் கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது மிகவும் சிரமம்தான். அதனால் விவசாயத்துறையில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை, எல்லா துறைகளிலும் மேச ராசி நேயர்களுக்கு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை மந்தகதியும் சில நல்ல சம்பவங்களும் மாறி வரும். திருமணம் வரன் பார்ப்பவர்கள் எதிர்பார்த்த வரன் பேச்சோடு நின்றிருக்கும். இல்லை என்றால் நல்ல ஜாதகங்கள் அமைந்து வராது. ஒருவேளை திருமணம் ஆகி முடிந்தாலும் கூட இல்லற வாழ்க்கை என்பது சற்று சிரமமாக இருக்கும். ஆகவே இந்த காலகட்டங்களில் மேசராசி நேயர்கள் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையுடனும் மிகவும் பொறுப்புடனும் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் ஆகும். இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகைகளிலும் பாதிப்பு உண்டாகும். உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை. மற்றும் பலவித முயற்சிகளில் தடைகளும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்கார நேயர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் சிரமமாகும். தொழில்துறையில் போட்டிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகைகளிலும் தடைகள் உண்டாகி பின்பு வெற்றியாகும்.
ஜூன் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக எல்லா விதமான சூழ்நிலைகள் மாறத் தொடங்கும். அவ்வாறு மாறும்பொழுது பெரிய அளவில் அவர்கள் முதலீடுகளை செய்யாமல் இருப்பது மிகவும் அவசியம் ஆகும். ஆதலால் மேசராசி நேயர்களே, நீங்கள் இந்த காலகட்டங்களில் கவலை என்று ஒரு பட வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து ஆண்டவனை நினைத்து வழிபடுங்கள். உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. ஆகையால் எல்லா வகைகளிலும் முன்னேற்றம் கிடைப்பதற்கு மேசராசி நேயர்களுக்கு காலதாமதம் ஆகும் என்று கூறி இந்த மேச ராசி பலன்களை முடித்து கொள்கிறேன்.